பசுமையை நேசிக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த பிளான்ட் ஸ்ட்ராபெரி கொய்யா நம்ம தருமபுரி கேபிஎஸ் நர்சரி கார்டனில் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. இப்போ இந்த பிளான்ட் கரெக்டாக எங்கே இருக்குன்னா நம்ம நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் இருக்குது. கொஞ்சம் வெப்பமான கிளைமேட்டு தான், கூடுதலாக உப்புத்தன்மையும் கலந்துருக்கும். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின இந்த பிளான்ட்டு இப்போ இடையில 2-3 தடவை பூத்துது. ஆனால் பூத்ததெல்லாம் கொட்டிட்டு இப்போ தான் பூத்து பிஞ்சு பிடிச்சி காய் நிற்கிது. இப்போ காய் காய்ச்சி பழமும் பழுத்துட்டு இன்றைக்கி இதை பறித்து நாங்கள் ஃபேமிலியோட டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். இப்போ பழத்தோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். முழு பழத்தை சாப்பிடும்போது, நல்லா ஃபுல்லாக பழுத்த பழத்தை சாப்பிடும்போது நல்லா பாதி பழம் புளிப்பாகவும், அதாவது அந்த புளிப்பு வந்து ஸ்ட்ராபெரி கொய்யாவில் இருக்கிற புளிப்பு. அடுத்தது பாதி வந்து கொய்யாப்பழம் மாதிரி தான் இருக்குது. அச்சல் கொய்யாப்பழம் எப்படி சாப்பிடுமோ அந்த கொய்யாப்பழம் இனிக்காமல் புளிப்பாக இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. புளிப்பு வந்து வித்தியாசமான புளிப்பு, அதான் ஸ்ட்ராபெரி கொய்யாப்பழத்தில் இருக்கிற புளிப்பு. அதே கொஞ்சம் செம்பழம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த முக்கால் விட்டு பழுத்த பழம், அதை சாப்பிடும்போது தான் அந்த கொய்யாப்பழத்தோட உண்மையான டேஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுது. ஆரம்பிக்கும்போது நாவல் பழத்தை சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட்டில் ஆரம்பித்து, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புளிப்பு போய் அடுத்தது கொய்யாப்பழத்தோட டேஸ்ட் வந்துட்டு, அதாவது ஒரு வித்தியாசமான சூப்பர் டேஸ்ட் அப்படி தான் சொல்லணும். கரெக்டாக இந்த டேஸ்ட்டுன்னு என்னால் வரையறுத்து சொல்ல முடியலை, ஆனால் நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. செங்காய், அதாவது செம்பழம்னு சொல்கிற அந்த அந்த ஸ்டேஜில் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த இதுக்கு பின்னாடி, இந்த செடிக்கு பின்னாடி நிறைய பிளான்ட்ஸ் இருக்கும். எல்லாமே நம்ம கேபிஎஸ் நர்சரி கார்டனில் தான் வாங்கினது தான். பாதி மீதம் இருக்கிற செடிகள்லாம் பூத்ததுக்கு பிறகு, பூத்து காய் பழங்கள் வந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு பழங்களையும் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். தேங்க்யூ.